Hi students, welcome to SEMAS classes. Question paper code 51315. April-May 2024 ஓட MA31 Matrices and Calculus question papers நம்ம டீட்டெயில்டாக சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 11th question part 1 ஆகும், 12th question part 2, 13th question part 3, 14th question part 4, 15th question part 5 நம்ம வீடியோ போட்டாச்சு. எல்லா கொஸ்டினுக்குமே நம்ம இங்கே டீட்டெயில்டாக ஆன்சர் பார்த்துட்ருக்கோம். இப்போது இதோட கடைசி பார்ட்டாக பார்ட் ஏல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ பார்ட் ஏ, question number 1. If lambda is an eigenvalue of the matrix A, then prove that lambda square is an eigenvalue of A square. இதான் property. If lambda is an eigenvalue of A, then prove that lambda square is an eigenvalue of A square. இது ஒரு property. இந்த ப்ராப்பர்ட்டியை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்றத இங்கே பார்க்கலாம். நமக்கு தெரியும், if lambda is an eigenvalue of A, then there exists a non-zero column matrix X such that AX is equal to lambda X. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A ஸ்கொயரோட ஐகன் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி என்ன ஒரு ஐகன் வேல்யூ வருதுன்றத நம்ம செக் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏ ஸ்கொயரோட ஐகன் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். எந்த ஒரு மேட்ரிசஸ்க்கும் ஒரு ஐகன் வேல்யூ இருந்ததுன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு நான் ஜீரோ காலம் மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அப்போ அதுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ என்னன்றதை இங்கே கண்டுபிடிச்சா மட்டும் போதும். ஸோ முதல்ல நான் ஏ ஸ்கொயர் எக்ஸை கண்டுபிடிக்கிறேன். இதை எப்படி எழுதிக்கலாம்னா ஏ இன்ட்டு ஏஎக்ஸ்னு எழுதிக்கலாம். ஆனால் அந்த ஏஎக்ஸ்க்கு தான் ஈக்குவலண்ட்டாக நமக்கு என்ன கிடச்சிருக்கு? லாம்டா எக்ஸ் கிடச்சிருக்கு, ஒரு நான் ஜீரோ காலம் மேட்ரிக்ஸ். இப்போ இதிலிருந்து அசோசியேட்டிவ் அப்ளை பண்ணால் இதை நான் லாம்டா இன்ட்டு ஏஎக்ஸ்னு எழுதிக்கலாம். அகெயின் ஏஎக்ஸ்க்கு பதிலாக ஐ கேன் ரைட் லாம்டா எக்ஸ். ஸோ இது லாம்டா எக்ஸ்னு வரும். திஸ் இம்ப்ளைஸ் தட் லாம்டா ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு நான் ஜீரோ காலம் மேட்ரிக்ஸை ஏ ஸ்கொயருக்கு என்னால் எடுக்க முடிகிறது. அப்போ என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது? லாம்டா ஸ்கொயர். திஸ் இம்ப்ளைஸ் தட் லாம்டா ஸ்கொயர் இஸ் அன் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ ஸ்கொயர். இதான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரூஃப். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்தது question number 2. If x is equal to -1 0 1, இது காலம் மேட்ரிக்ஸ், அதனால டிரான்ஸ்போஸ் எழுதியிருக்கு, is an eigenvector of the matrix A 1 1 3 1 5 1 3 1 1, then find the corresponding eigenvalue. இதான் question. If x -1 0 1 transpose, அதாவது இது காலம் வெக்டர், is the eigenvector of the matrix A equal to 1 1 3 1 5 1 3 1 1, then find the corresponding eigenvalue. இங்கே ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்குன்னா, இந்த A மேட்ரிக்ஸோட ஒரு ஐகன் வெக்டர் -1 0 1, இதோட கரஸ்பாண்டிங் ஐகன் வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் நான் அப்படியே எழுதிக்கிறேன். வாட் இஸ் கிவன்? A matrix 1 1 3 1 5 1 3 1 1. அதே மாதிரி ஐகன் வெக்டர் x என்ன கொடுத்துருக்கு? -1 0 1. டிரான்ஸ்போஸ்னா காலம் மேட்ரிக்ஸ். நமக்கு தெரியும், the eigenvector of A is given by A minus lambda into x is equal to 0. அதாவது இந்த லாம்டா தான் ஐகன் வேல்யூ. இந்த எக்ஸ் இங்கே கொடுத்துருக்கு,
a minus lambda iனா இதோட diagonal elements எல்லாத்தையும் நான் வந்து subtract பண்ணணும் lambdaவால. அப்போ இது எப்படி வரும்? 1 minus lambda 1 3 1 5 minus lambda 1 3 1 1 minus lambda into இந்த column vector minus 1 0 1. This is equal to 0. இப்போ இதை row into column multiply பண்ணோம்னா 1 minus lambda into minus 1 plus 1 into 0 0 ஆயிடும் plus 3 into 1 3 that is equal to 0. இந்த ஒரு ஈக்குவேஷனே நமக்கு போதுமானது லாம்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு. இருந்தாலும் வெரிஃபிகேஷனுக்காக நான் மாட்ரிசஸை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி நான் லாம்டா வேல்யூவை கண்டுபிடிக்கிறேன். இப்போ 1 into minus 1 plus 5 minus lambda into 0 0 plus 1 into 1 1. பாருங்க இதை ஆட் பண்ணால் 0 வரும். இப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இங்கே 3 into minus 1 plus 1 into 0 0 plus 1 minus lambda into 1 that is equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோ ஆர் தேர்ட் ஈக்குவேஷனோ நம்ம எடுத்துக்கலாம். லாம்டா இன்வால்வ் ஆகிருக்கிற ஈக்குவேஷன், ஏன்னா லாம்டா வேல்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துலேருந்து எதை எடுத்தினாலும் லாம்டா வேல்யூ சேமாக தான் இருக்கும். இப்போ முதல் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து இதை நான் மல்டிப்ளை பண்ணால் we get -1 plus lambda plus 3 equal to 0. இப்போ பாருங்களேன், இதிலிருந்து இங்கே lambda plus 2 equal to 0ன்னு வரும். that implies lambda is equal to -2. அதே மாதிரி நீங்கள் இந்த ஈக்குவேஷன் ஒரு வேளை நான் எடுத்துக்கிட்டேனாலும் இதை நான் மல்டிப்ளை பண்ணால் 1 minus lambda, அப்போ -3 plus 1 -2. இப்போ -2 minus lambda is equal to 0. From that lambda is equal to again -2ன்னு வரும். ஸோ எந்த ஈக்குவேஷன் எடுத்தாலும் லாம்டாவோட வேல்யூ -2. ஸோ கொடுத்துருக்கிற வெக்டரோட கரஸ்பாண்டிங் ஐகன் வேல்யூ -2. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Question number 3. Sketch the graph of the function f of x equal to 2 minus 0.4x and find the domain of the function. இதான் question. Sketch the graph of the function f of x is equal to 2 minus 0.4x and find the domain of the function. இப்போ இந்த கொஸ்டினில் டொமைன் மட்டும் கேட்டிருக்கு, ஆனால் நம்ம போடும்பொழுதும் டொமைனும் ரேஞ்சும் சேர்த்து போட்டுடலாம். டொமைன்றது என்ன மீனிங்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு எக்ஸுக்கு என்னென்னலாம் வேல்யூ கொடுத்தா எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுன்னு பார்க்கணும், ரியல் வேல்யூ எடுக்குதுன்னு பார்க்கணும். ஸ்கொயர் ரூட்டில் இருந்தால் மைனஸில் வரும்பொழுது ரியல் வேல்யூ எடுக்காது, இங்கே ஸ்கொயர் ரூட்டில் இல்லை. அதே மாதிரி எக்ஸ் டினாமினேட்டரில் இருக்கும் பொழுது எக்ஸுக்கு நம்ம வந்து ஃபங்க்ஷனை பொறுத்து டினாமினேட்டரில் 0 வராத மாதிரி இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் எடுத்தோம்னா அதோட டொமைன் வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா f of x takes a real value when x takes values in the interval -infinity to +infinity. ஸோ எக்ஸுக்கு நான் -infinity +infinity வரையும் எந்த வேல்யூ கொடுத்தனாலும் f of x வந்து ரியல் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ therefore the domain is -infinity +infinity and range is also -infinity to +infinity. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா sketch the graph கொடுத்துருக்கு. ஸோ இதோட கிராஃபை போடுறோம். ஸோ நான் வந்து ஆக்சஸ் அப்படி ட்ரா பண்ணிக்கிறேன். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இங்கே கொடுத்துருக்கிற நமக்கு f of x வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ y ஈக்குவல்ட்டுன்னு இதை நான் எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைனை ட்ரா பண்ணணும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ட்ரா பண்ணுறதுக்கு 2 pairs of பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும் போதும், நம்ம ஸ்ட்ரெயிட் லைனை ட்ரா பண்ணலாம். ஸோ அந்த பாயிண்ட்டை நான் ஆக்சிஸில் கண்டுபிடிச்சிட்டேன்னா இட் இஸ் ஈஸி ஃபார் மீ டு ட்ரா தி ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இப்போது அதை தான் இங்கே வந்து நான் பண்ண போகிறேன். எக்ஸ் எடுத்துக்கிறேன், எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம ஒய்ன்னு வச்சுருக்கோம். ஸோ ஒய் எழுதிட்டேன். இப்போது
x 0 இருக்கும் பொழுது y ஓட வேல்யூ வந்து 2. அடுத்து y 0 இருக்கும் பொழுது x ஓட வேல்யூ வந்து பாருங்களேன் இது 0. அப்போ இந்த 0.4 இந்த பக்கம் வந்துரும். அப்போ 0.4x equal to 2. இப்போ 2 divided by 4 வரும். x is equal to 0.4. So 2 0.4 ஆல டிவைட் பண்ணோம்னா we get 5. x ஓட வேல்யூ வந்து 5. So 5, 0 இந்த பாயிண்ட், 0, 2 இந்த பாயிண்ட், இதை ஜாயின் பண்ணா this is the straight line. இப்படி தான் இந்த straight line போகும். It goes from minus infinity to plus infinity. இதை கிராஃபா இப்படி வரைஞ்சிட்டோம். பாருங்க இது கட் பண்ற பாயிண்ட் xல 5, 0, y ஆக்சிஸ்ல 0, 2. ஸோ இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. டிஃபரன்ஷியேட் y is equal to x tan of root x with respect to x. இதான் கொஸ்டின். differentiate y is equal to x into tan root x with respect to x. இதை நம்ம வந்து differentiate பண்ணணும். இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று அல்ஜீப்ரிக் ஃபங்க்ஷன் x, இன்னொன்று ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் tan root x. இப்போ இதுக்கு ப்ராடக்ட் ரூல் நம்ம வந்து அப்ளை பண்ணோம். இஃப் u and v both functions of x and differentiable, then dy dx of u into v is equal to u into dy dx of v plus v into dy dx of u. இதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் யூன்னு எடுத்துக்கிறேன், இதை வின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போது dy dx of x into tan root x is equal to x dy dx of tan root x plus tan root x into dy dx of x. ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ எக்ஸை இந்த எக்ஸ் அப்படி எழுதிடுறேன். tan டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன்ட் ஸ்கொயர். இப்போ இது சீக்கன்ட் ஸ்கொயர் ரூட் எக்ஸ்னு வரும். ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். எக்ஸ் பவர் ஹாஃப்னு இருக்குது. என்ன வரும்? ஹாஃப் இன்ட்டு எக்ஸ் பவர் ஹாஃப் மைனஸ் 1 ப்ளஸ் இப்போ இங்கே tan ரூட் எக்ஸ் அப்படியே வரும். எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் இன்ட்டு சீக்கன்ட் ஸ்கொயர் ரூட் எக்ஸ், இது 1/2 ரூட் எக்ஸ்னு எழுதிக்கலாம், ப்ளஸ் tan ரூட் எக்ஸ். இப்போ இந்த ரூட் எக்ஸு இங்கே எக்ஸை ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ்னு எழுதுனா ஒரு ரூட் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ த ஆன்சர் இஸ் root x into secant square root x by 2 plus tan root x. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ கொஸ்டின் நம்பர் 5. Verify Euler's theorem for the function u is equal to x square plus y square plus 2xy. இதான் கொஸ்டின். வெரிஃபை ஆய்லர்ஸ் தியரம் ஃபார் த ஃபங்க்ஷன் u is equal to x square plus y square plus 2xy. இப்போ இந்த ப்ராப்ளத்தை நான் இங்கே எப்படி ப்ரூவ் பண்ண போகிறேன்னா, முதல்ல ஆய்லர்ஸ் தியரத்தை அப்ளை பண்ணி இதோட ரிசல்டன்ட் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஆக்சுவல் டெரிவேட்டிவில் அந்த ரிசல்ட்டை வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல இந்த ஃபங்க்ஷனை நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ கிவன் u is equal to x square plus y square plus 2xy. இப்போ ஆய்லர்ஸ் தியரத்தை அப்ளை பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷன் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதோட டிகிரி நமக்கு தெரியணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ரீப்ளேஸ் x by tx and y by ty. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் இது எப்படி எழுதிக்கலாம்? t square x square plus t square y square plus 2 into xக்கு பதிலாக tx and yக்கு பதிலாக ty. ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் u of tx, ty equal to t
t ஸ்கொயர் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 2t ஸ்கொயர்னு வரும். ஸோ t ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துட்டா இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xyன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நத்திங் பட் கிவன் u ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் இப்போ பார்த்தோம்னா இது u. ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? u ஆஃப் tx, ty ஈக்குவல் டு t ஸ்கொயர் இன்ட்டு u ஆஃப் xy. ஸோ இதுதான் ஹோமோஜீனியஸுக்கான டெஃபினிஷன். f ஆஃப் tx, ty ஈக்குவல் டு t பவர் n f ஆஃப் xy. f of xy is a homogeneous and n is its degree. அப்போ இங்க u is a homogeneous function of degree 2. This is a homogeneous function of degree 2. இப்போ Euler's theorem என்ன ஸ்டேட் பண்ணுதுன்னா, if f is a homogeneous of degree n and xy having continuous partial derivatives, then x dou f by dou x plus y dou f by dou y equal to n into f. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு அப்போ எப்படி வரும்? x into dou u by dou x plus y into dou u by dou y equal to 2u. ஸோ இப்போ இதை தான் நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். இதை எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்றத இப்போது பார்க்கலாம். அதுக்கு முதல்ல எனக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தேவை. ஸோ முதல்ல dou u by dou x கண்டுபிடிக்கிறேன். with respect to x இதை differentiate பண்ணா 2x plus y ஸ்கொயரை நான் differentiate பண்ணா with respect to x 0 ஆயிடும் plus இங்கே xஐ பண்ணா 1 ப்ராடக்டில் 2y இருக்கப்போ 2y. இப்போ இதை எப்படி எழுதிக்கலான்னு பாருங்களேன். this is equal to 2x plus 2y. இப்போ அடுத்தது இதே ஃபங்க்ஷனை partially differentiate with respect to y. இப்போ dou u by dou y equal to x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ப்ளஸ் y ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y ப்ளஸ் இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுறோம் அப்போது 2xன்னு வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 2y ப்ளஸ் 2x. இப்போது இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். therefore x dou u by dou x ப்ளஸ் y dou u by dou y ஈக்குவல் டு இதை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். இதை நம்ம எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2xyன்னு வரும். ப்ளஸ் இப்போ இதை ஒய்யால் மல்டிப்ளை பண்ணணும். ஒய்யால் மல்டிப்ளை பண்ணால் 2y ஸ்கொயர் ப்ளஸ் 2xyன்னு எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் 4xyன்னு வரும். இதில் 2ஐ காமனாக வெளியெடுத்துட்டா இதை x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் இது 4xy ஒரு 2ஐ வெளியெடுத்துடுறோம். அப்போ ப்ளஸ் 2xyன்னு வரும். திஸ் இஸ் நத்திங் பட் கிவன் ஃபங்க்ஷன் u. ஸோ இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 2u. ஸோ ஆய்லர்ஸ் தியரத்தை இங்கே நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்தது 6th question. If u is equal to x minus y, v is equal to y minus z, w is equal to z minus x, then find the Jacobian dou of uvw by dou of xyz. இதான் question. Let u is equal to x minus y, v is equal to y minus z, w is equal to z minus x. Then find the Jacobian of uvw with respect to x by z. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். இது ஒரு டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் கொஸ்டின். ஸோ முதல்ல கொடுத்துருக்கிற வேல்யூஸை நான் அப்படியே எழுதிக்கிறேன். யூ என்ன கொடுத்துருக்கு? எக்ஸ் மைனஸ் ஒய், வி ஈக்குவல் டு ஒய் மைனஸ் இசட், டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் எக்ஸ். இந்த ஃபார்முலாவில் எனக்கு யூவை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் இசட், வியும் வித் ரெஸ்பெக்ட் டு xyz, wயும் with respect to xyz partial derivative செய்யணும். ஸோ அதனால் முதல்ல partial derivative of this முதல்ல கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு dou u by dou x, uவை partially differentiate with respect to x அப்படி பண்ணோம்னா இது 1 ஆகிடும், இது 0. அதை எழுதணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது uவை partially differentiate with respect to y,
இது 0 ஆயிடும், இது -1. Again, u partially differentiate with respect to z. z term இல்லை, ஸோ அதனால் இது 0. இப்போ again இங்கே v partially differentiate with respect to x. v ல x term இல்லை, ஸோ அதனால் அது 0. அடுத்து dou v by dou y, that is equal to y இங்கே இருக்கு, நான் differentiate பண்ணால் partially I will get 1. அதுக்கு அடுத்தது dou v by dou z, that is equal to இது 0 ஆயிடும், இது -1. அடுத்தது dou w by dou x, இங்கே x பொறுத்து பண்ணும்போது இது 0, இந்த இடத்துல இது வந்து -1. அடுத்தது dou w by dou y, அந்த டேர்ம் இல்லை, அது 0 ஆயிடும். இங்கே அடுத்தது dou w by dou z, that is equal to 1. ஸோ இப்போ Jacobian of UVW with respect to x, y, z. Formula determinant of dou u by dou x, dou v by dou u by dou y, dou u by dou z. This is first row. Second row, dou v by dou x, dou v by dou y, dou v by dou z. அடுத்து third row dou w by dou x, dou w by dou y, dou w by dou z. ஸோ determinant of இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி இதோட டெரிவேட்டிவ் வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதிட்டோம், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் determinant of dou u by dou x ஓட வேல்யூ 1, dou u by dou y -1, dou u by dou z 0 ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ எழுதிட்டோம். அடுத்தது dou v by dou x 0, dou v by dou y அதோட வேல்யூ 1, dou z அதோட வேல்யூ வந்து -1. அடுத்து தேர்ட் ரோ dou w by dou x -1, dou w by dou y 0 ஆயிடும், dou w by dou z வந்து 1. ஸோ இதோட டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிக்கணும். நான் இந்த ஃபர்ஸ்ட் ரோ எக்ஸ்பான்ஷனாக இதோட டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிக்கிறேன். அப்படின்னா இது எப்படி எழுதிக்கலாம், 1 இன்ட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்பொழுது 0 ஆகிடும். அடுத்தது மைனஸ் இங்கே இருக்கிற டேர்ம் எழுதணும். இங்கே -1 இருக்குது, அப்போ அந்த -1 மைனஸையும் மல்டிப்ளை பண்ணால் +1 ஆகிடும். இன்ட்டு திஸ் இன்ட்டு திஸ் 0 இன்ட்டு 1 0 மைனஸ் -1 இன்ட்டு -1 +1 ஆகிடும். ப்ளஸ் 0 இன்ட்டு இந்த டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிக்கணும். 0 இன்ட்டு எனிதிங் 0 தான், அதனால் டேரெக்டாக 0ன்னு எழுதிடுறேன். இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 இன்ட்டு 1 1 வரும், இங்கே 1 இன்ட்டு -1 -1 வரும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் we get 0. இதான் இந்த ஜெகோபியனோட ஆன்சர். இப்போ இதில் அடிஷ்னலாக சில இன்ஃபர்மேஷனையும் சொல்லலாம். சின்ஸ் ஜெகோபியன் 0 வருதுனால தே ஆர் ஃபங்க்ஷனலி டிபெண்ட். இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0 வருது. ஸோ u + v + w is equal to 0. இதான் அதோட ரிலேஷன். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 8th question. What is wrong with the equation? Integral -2 to 1 1 by x power 4 dx is equal to integral -2 to 1 x power -4 dx, which is equal to x power -3 by -3 limit -2 to 1, which is equal to -3 by 8. இதான் question. What is wrong with the equation? Integral -2 to 1 1 by x power 4 dx, that is equal to integral -1 to 1. இந்த x power 4 எப்படி எழுதிருக்காங்கன்னா x power -4ன்னு எழுதிருக்காங்க into dx. இதை இன்டகிரேட் பண்ணிட்டு they give that this is the answer -3 by 8. இதில் என்ன தப்புன்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நமக்கு முதல்ல தெரிய வேண்டியது என்னென்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ். ஸோ அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிவிட்டு இதில் என்ன தப்பு இருக்குன்றதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதான் ஸ்டேட்மெண்ட். இஃப் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் ஏபி தென் the function g is defined by g of x is equal to integral a to x f of t dt, where x lies between a to b, a less than or equal to x less than or equal to b.
is continuous in the interval AB and differentiable on the open interval AB, and g dash of x is equal to f of x. இதான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை பார்த்தீங்கன்னா f is continuous on AB. அந்த இன்டர்வலுக்குள்ள அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கணும். இங்கே f of xன்றது வந்து 1/x⁴. இப்போ இந்த 1/x⁴ இந்த இன்டர்வலில் கண்டினியூஸான்னு பார்க்கணும். நோ, இட் இஸ் நாட் கண்டினியூஸ் on the interval -2 to 1. ஏன்? The function f of x has infinite and discontinuity at x is equal to 0. x 0ல இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் கிடையாது. ஸோ அந்த இடத்துல அந்த பாயிண்டில் இது டிஸ்கண்டினியூட்டியாக இருக்குது. தேர்ஃபோர் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸோட ஃபஸ்ட்டு சென்டென்ஸே இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஹென்ஸ் இந்த இன்டெக்ரலே எக்ஸிஸ்ட் ஆகாது. எந்த இன்டர்வலில்? -2 to 1. 1/x⁴ dx does not exist. இது ஒரு டைவர்ஜென்ஸ். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்ததா 8th கொஸ்டின். எவாலுவேட் integral -1 to 1 tan x by 1 plus x² plus x⁴ dx by using the concept of odd and even function. இதான் question. Evaluate integral -1 to 1 tan x by 1 plus x² plus x⁴ dx by using the concept of odd and even function. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ப்ராப்ளத்தை 2 ஸ்டெப்பாக சால்வ் பண்ணணும். முதல்ல ஆட் ஈவன் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் ஆடா ஈவனான்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஃபங்க்ஷன் ஆடாக இருந்ததுன்னா அதுக்கான இன்டெக்ரல் ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியணும். ஈவனாக இருந்ததுன்னா அதுக்கான இன்டெகிரேஷன் ஃபார்முலா என்னன்னு தெரியணும். ஸோ முதல்ல இந்த ஃபங்க்ஷனை ஆடா ஈவனான்னு நான் வந்து செக் பண்ண போகிறேன். அதுக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை நான் f of xன்னு எடுத்துக்கிறேன். ஸோ f of x is equal to tan x by 1 plus x² plus x⁴. இப்போது ஆட் ஈவனுக்கான டெஃபினிஷன். a function f is said to be even if f of -x is equal to f of x, and odd if f of -x is equal to -f of x for all x in its domain D. அப்படின்னா மீனிங் என்ன? நான் என்ன பண்ணணும்னா முதல்ல எக்ஸுக்கு பதிலாக அந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் -x போடணும். -x போட்டு எனக்கு அதே ஃபங்க்ஷனே கிடச்சிருச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லலாம். மைனஸ் இன்ட்டு அந்த ஃபங்க்ஷன் கிடச்சிச்சுன்னா அதை ஆட் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன். இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸுக்கு பதிலாக -x போட போகிறேன். அப்படி நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் இது எப்படி மாறும்? tan of -x by 1 plus -x the whole square plus -x whole power 4 இப்படி மாறும். இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். tan of -θவோட வேல்யூ -tan θ. இப்போ இது எப்படி மாறும்? -tan x whole thing divided by 1 plus -x the whole square வந்து plus x² மாறும். ஸோ அப்போ இது வெறும் x² எழுதிக்கலாம். ப்ளஸ் அகெயின் மைனஸ் பவர் ஈவன் நம்பர் ப்ளஸ் ஆகிடும். ஸோ -1/4 வந்து +1. இப்போ இது எப்படி மாறிடும்? x⁴ மாறிடும். இப்போ நான் இதை எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் இன்ட்டு tan x by 1 plus x² plus x⁴. பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக -x போட்டு that is equal to -f of xன்னு வந்ததுன்னா ஃபங்க்ஷன் ஆட். இப்போ இங்கே எப்படி வந்திருக்கு? -f of xன்னு வந்திருக்கு. ஏன்னா இதை நம்ம f of xன்னு வச்சுருக்கோம். இப்போ மைனஸ் இன்ட்டு f of x. This implies that f of x is an odd function. ஸோ ஃபங்க்ஷன் என்னன்றதை இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது
இன்டகிரேஷனுக்கான ஃபார்முலா. ஒரு ஃபங்க்ஷன் ஈவனாக இருந்தால் என்ன ஃபார்முலா, ஆடாக இருந்தால் என்ன ஃபார்முலான்றதை நம்ம பார்க்கணும். we know that integral minus a to a f of x dx is equal to 2 into integral 0 to a f of x dx if f of x is an even function. இதே இந்த ஃபங்க்ஷன் ஆடாக இருந்தால் இன்டகிரேட்டட் வேல்யூ வந்து 0ன்னு வரும். if f of x is an odd function. அப்போது நமக்கு பாருங்கள் இங்கே லிமிட் -1 to 1ன்னு கொடுத்துருக்கு. அதாவது ஃபார்முலாவில் மைனஸில் ஒரு வேல்யூலேருந்து அதே பாசிட்டிவ் வேல்யூக்கு வந்திருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா -1 to 1 வந்திருக்கு. அப்போது therefore -1 to 1 tan x by 1 plus x square plus x power 4 into dx is equal to, இது ஆட் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துட்டோம். அப்போ இந்த இன்டகிரேஷனோட வேல்யூ 0. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போது இதுக்கு அடுத்தது 9th question. Evaluate integral 1 to 2 0 to x square x dy dx. இதான் question. Evaluate integral 1 to 2 integral 0 to x square x dy dx. இதை இங்கே எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டபுள் இன்டகிரேஷனை பொறுத்த வரையும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் இருக்குது. லிமிட்ஸ் கான்ஸ்டன்ட் லிமிட்டா இல்லை வேரியபிள் லிமிட்ஸான்னு பார்க்கணும். இங்கே இந்த லிமிட்ஸ் வந்து வேரியபிள் லிமிட்ஸ். அப்போது வேரியபிள் லிமிட்ஸ் இருக்கும் பொழுது ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுது. இப்போ இங்கே எக்ஸ் லிமிட்ஸாக இருக்கிறதுனால இதை ஃபஸ்ட்டு ஒய்யை பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ அப்போது இந்த இன்டகிரேஷனை ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் நான் இன்டகிரேட் பண்ணோம்னா we get integral 1 to 2 இந்த x அப்படியே இருக்கும். integral of dy வந்து yன்னு வரும். இதோட லிமிட் 0 to x square into dx. இப்போது இந்த இன்டகரல் அப்படி எழுதிக்கிறேன். இன்டகரல் 1 to 2 எக்ஸையும் அப்படி எழுதிக்கிறேன். ஒய்க்கு பதிலாக அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடணும். அப்போ நான் ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் அப்ளை பண்ணேன்னா இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய்க்கு பதிலாக 0 போட்டோன்னா 0 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் 1 to 2 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் டிஎக்ஸ்ன்னு வரும். லோயர் லிமிட் 0ன்றதுனால அது 0 எழுத தேவையில்லை. ஸோ இப்போ இதை எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்டகரல் ஆஃப் எக்ஸ் கியூப் டிஎக்ஸ் எக்ஸ் பவர் 4/4 லிமிட் 1 to 2. இப்போ லிமிட்டை அப்ளை பண்ணுறேன். எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டோன்னா 2 power 4 16. ஸோ 16/4 மைனஸ் 1 power 4 வந்து 1 தான். இப்போ இங்கே 1/4ன்னு வரும். இப்போ 16 - 1 எல்சிஎம் வந்து டினாமினேட்டரில் 4 தான். இப்போ டைரெக்டாக நியூமரேட்டரை சப்ராக்ட் பண்ணிடலாம். இப்போ 16 - 1 வந்து 15. ஸோ தி ஆன்சர் இஸ் 15/4. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்தது 10th question. Write the integral equation for the regions x greater than 0, y greater than 0, z greater than 0, x square plus y square plus z square less than or equal to 1 by triple integration. Write the integral equation for the regions x greater than or equal to 0, y greater than or equal to 0, z greater than or equal to 0, x square plus y square plus z square less than or equal to 1 by triple integration. So triple integrationல இந்த ரீஜனோட இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸில் எழுத சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் திஸ் ரீஜன் இஸ் கிவன் பை ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் வி டிஇசட் டிஒய் டிஎக்ஸ். அப்போ எனக்கு லிமிட்ஸ் ஆஃப் இசட் தேவை. இப்போ நம்ம வந்து இதை எப்படி பார்த்துப்போம்னா இசட் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0ன்றதுனால ஃபர்ஸ்ட் ஆக்டென்ட் இங்கே இந்த ஸ்பேரோட ஃபர்ஸ்ட் ஆக்டென்ட்டை மட்டும் எடுத்தால் போதும். ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷன் நான் எழுதிக்கிறேன். இதுலேருந்து இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 - x ஸ்கொயர் - y ஸ்கொயர் ஆகிடும். திஸ் இம்ப்ளைஸ் தட் இசட் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலாக +or -1 வரும்.
நம்ம கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0ன்றதுனால ஃபர்ஸ்ட் ஆக்டென்ட் எடுக்கிறதுனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதுனா போதும். therefore z varies from 0 to root of 1 minus x square minus y square. அடுத்தது லிமிட்ஸ் ஃபார் y. இப்போ இதே ஸ்பியரில் தான் இசடுக்கு லிமிட் அப்ளை பண்ணதுனால இது சர்க்கிளாக மாறிடும். அப்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. திஸ் இம்ப்ளைஸ் தட் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். திஸ் இம்ப்ளைஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு அகெயின் பாசிட்டிவ் குவாட்ரண்ட்டில் மட்டும்தான். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட். therefore y varies from 0 to root of 1 minus x square. இப்போ ஃபைனலாக அடுத்தது லிமிட்ஸ் ஃபார் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். x square is equal to 1. this implies that x is equal to plus or minus 1 எழுதுவோம். again சொன்ன மாதிரி பாசிட்டிவ் ஆக்டென்ட்டில் மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். therefore x is equal to 1 எழுதுனா போதும். x varies from 0 to 1. therefore volume v is equal to முதல்ல outer limit x ஓட லிமிட் 0 to 1, அதுக்கு அடுத்தது y ஓட லிமிட் இன்டகிரல் 0 to root of 1 minus x square, அடுத்தது இன்டகிரல் 0 to square root of 1 minus x square minus y square dz dy dx. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இப்போ இங்கே பார்ட் ஏ கொஸ்டினை ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி மற்ற கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.